வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மே 18 நினைவேந்தல் நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுப்பு. இராணுவ வெற்றி விழாவிற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டு. எரிபொருளுக்கான QR முறைமை தொடர்ந்தும் நடைமுறை. மழையினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு 1 லட்சம் வரை இழப்பீடு. பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பது தொடர்பில் புதிய சட்டமூலம். சீனி வரி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயவிற்கு எதிராக விசாரணை. தேசிய கண்காட்சி நிதி மோசடி தொடர்பில் ஷிரந்தி ராஜபக்ச உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக விசாரணை. நெல்லியடி பேருந்து நிலையத்தில் நீடிக்கும் வாள்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் அதிருப்தி. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் துயர வரலாற்றை சுமந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் 17வது ஆண்டு மே 18 நினைவேந்தல் நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது. தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. தவத்திரு அகத்தியார் அடிகளாரின் பிரகடன உரையுடன் நிகழ்வுகள் காலை 10:15 மணிக்கு ஆரம்பமானது. 10:29க்கு நினைவொலி எழுப்பப்பட்டு 10:30க்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இறுதிப் போரில் தனது குடும்பத்தின் 4 உறுப்பினர்களை இழந்த வெற்றாப்பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீ ரஞ்சன் ரினோசாவினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. உறவுகள் ஒப்பாரிகள் அழுகுரல்களுடன் மறைந்த உறவுகளின் படங்களை வைத்து விளக்கேற்றி படையல் வைத்து தமது ஆற்றாமையை வெளிப்படுத்தியிருந்தனர். இதற்கு முன்னதாக காலை 6 மணி முதல் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்க்கடன் மற்றும் மதக்கிரியைகளும் இலவசமாக நடத்தப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வாகன பேரணியாக முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்றிருந்தனர். நினைவேந்தலை முன்னிட்டு முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி ஆகிய நகரங்களின் வர்த்தக நிலையங்கள் முழுமையாக மூடப்பட்டதுடன் வீதி நெடுகிலும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், கஜேந்திரன் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகளும் மத தலைவர்களும் பங்கேற்றிருந்தனர். மன்னாரிலும் தந்தை செல்வா சிலைக்கு முன்பாக சிவகரன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு கஞ்சி வழங்கப்பட்டது. கிழக்கிலும் வாகரை, குரும்பன்வெளி, திருகோணமலை, சிவன் கோவிலடி முன்றல் ஆகிய இடங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் உணர்வு பூர்வமாக நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. தலைநகர் கொழும்பில் கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்னால் காலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டதுடன் மாலை 5 மணிக்கு வெள்ளவத்தை கடற்கரையில் சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடந்த நினைவேந்தலில் தமிழ் மக்களுடன் சிங்கள மக்களும் இணைந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தேசிய இராணுவ வெற்றி தின நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாடாளுமன்ற விளையாட்டரங்கில் உள்ள படை வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெறவுள்ளது. இக்கால பகுதியில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட போக்குவரத்து திட்டம் குறித்து போலீசார் அறிவித்தல் விடுத்துள்ளனர். இதற்கமைய இன்று மாலை 3:30 மணி முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் அனைத்தும் பொல்துவ சந்தியிலும் கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியகேம் சந்தியிலும் கட்டுப்படுத்தப்பட்டு மாற்று வழிகளில் திருப்பி விடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி நாடாளுமன்ற வீதியூடாக கொழும்பிலிருந்து வெளியேற வரும் வாகனங்கள் பொல்துவ சந்தியில் இருந்து பத்திரமுல்லை, பாலன்துண, கியன்னேம் சந்தி ஊடாக பயணிக்க முடியும். கியன்னேம் சந்தியில் இருந்து கொழும்பிற்குள் நுழையும் வாகனங்கள் பாலன்துண, பத்திரமுல்லை ஊடாக பயணிக்க முடியும். ரஜமல்வத்த பகுதியில் இருந்து போதிராஜ மாவத்தை ஊடாக செல்லும் வாகனங்கள் பத்திரமுல்லை வீதியை சென்றடைந்து தேவையான வீதி வழியே பயணிக்க முடியும். அத்துடன் பேருந்துகள் மற்றும் லொரிகளை ஜப்பான் நட்பு வீதி சந்தையிலிருந்து கிம்புலாவெல சந்தி வரையும், ஜப்பான் நட்பு வீதி மின்சார சபைக்கு அருகிலிருந்து பெலவத்த வரையும் நிறுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய இராணுவ வெற்றி வீரர் விழா நிகழ்வில் பங்கேற்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு இதுவரை எந்தவொரு அழைப்பும் கிடைக்கவில்லை என அவரது ஊடக செயலாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவிற்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் உபாலி பனிலக்கே அழைப்பு விடுத்ததாக கூறப்படும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களை திசை திருப்பும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வெற்றி விழாவிற்கு அழைப்பு விடுக்க
எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிவித்தார். வழக்கமாக ஜனாதிபதி செயலகம் அல்லது பாதுகாப்பு அமைச்சிடமிருந்தே இந்த வெற்றி விழாவிற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட வேண்டுமெனவும் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தெயட்டக்கிலுள்ள தேசிய கண்காட்சிகளின் போது சுமார் 700 மில்லியன் ரூபாய் அரச நிதி மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் ஷிரந்தி ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய உள்ளிட்ட 12 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 2012 ஆண்டு அனுராதபுரம் மாயா கடுவவிலும் 2013 ஆண்டு அம்பாறை ஹாட்டி கல்லூரியிலும் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளின் போது இந்த நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கண்காட்சிகளின் போது குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் குழு தமக்கு நெருக்கமான நிறுவனங்களுடன் இணைந்து இவ்வாறு அரசு நிதியை மோசடியான முறையில் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிவில் அமைப்பு செய்த முறைப்பாட்டிற்கு இணங்கவே ஆணைக்குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன்படி முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய, திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ, முன்னாள் இணைப்பு செயலாளர் ஜெகத் பெர்னாண்டோ, முன்னாள் பிரதமர் செயலாளர் ஸ்ரீசேன அமரசேகர, முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதயசேன விரத்தின, முன்னாள் பௌதிக திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் திலகரத்தின, தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சின் முன்னாள் செயலாளர் HM குணசேகர, முன்னாள் பொது நிர்வாக செயலாளர் அபேகோன், அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் மஹிந்த செனவிரத்தின, தொலைத்தொடர்பு அமைச்சின் முன்னாள் உதவி செயலாளர் சேனாரத்தின, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் செயலாளர் பிரேமஸ்ரீ, மின்சக்தி மற்றும் எரிசக்தி செயலாளர் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக இவ்வாறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிவில் அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமிந்த துஷாரவினால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு 2026 ஜனவரி 12 அன்று செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மூவரடங்கிய குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட வாள்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த நபரொருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் நெல்லியடி பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ராஜகிராமம் ஆண்டாள் வளவு கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை மூவர் அடங்கிய குழுவினர் கூறிய ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விநியோகத்திற்காக விதிக்கப்பட்டுள்ள QR குறியீட்டு முறைமை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று இது குறித்து கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். எரிபொருள் நுகர்வை இயன்றவரை குறைக்கும் நோக்கிலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த நாட்களில் பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட பயிர்ச்சேதங்களுக்கான மதிப்பீடுகளுக்கு பின்னர் சேத விபரங்களுக்கு அமைய ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்போது நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் ஆகிய பயிர்களுக்காக இழப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய சேதமடைந்த பயிர்கள் தொடர்பாக எதிர்வரும் 14 நாட்களுக்குள் அந்தந்த விவசாய சேவை நிலையங்களில் பராமரிக்கப்படும் சேத விபரங்களை அறிவிக்கும் பதிவேட்டில் பதிவு செய்தல் கட்டாயமாகும். இதற்காக விவசாயிகளிடம் இருந்து எந்தவொரு காப்புறுதி தவணை கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என விவசாய அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக சில மாவட்டங்களில் பயிர் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் அந்த நீர் வற்றிய பின்னர் சேதமடைந்த பயிர் நிலங்களின் பரப்பளவை கண்டறிய முடியும். 2026 ஆண்டு ஜல பருவகால பயிர்ச்செய்கை ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஏற்பட்ட இந்த அதிக மழை காரணமாக சேதமடைந்த பயிர் அமைப்புகள் பயிர்ச்செய்கையின் ஆரம்ப கட்டத்திலேயே காணப்படுகின்றன. நாட்டின் விவசாயம் மக்களின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்பதுடன் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு விவசாய மக்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை வழங்குமாறு விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரினால் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுக்கும் உடன்படிக்கை சட்டமூலமானது நாட்டின் அரசியலமைப்பிற்கு முழுமையாக இணங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இத்தீர்மானத்தை சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இன்று காலை நாடாளுமன்றில் அறிவித்தார். அரசியலமைப்பின் 121 முதலாம் பிரிவின் கீழ் முன்வைக்கப்பட்ட சவால் ஒன்றை தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இச்சட்டம் மூலம் ஒட்டுமொத்தமாகவும் அதேபோன்று அதில் உள்ள ஒவ்வொரு விதிகளும் அரசியலமைப்பின் எந்தவொரு பிரிவுக்கும் முரணாக அமையவில்லை எனவும் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களின் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை முறைமைப்படுத்துவதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதான செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு இச்சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதி முதல் அனைத்து அரச நிறுவனங்களிலும் ஒருமுறை மாத்திரமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வன செய்வதும் பயன்படுத்துவதும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக அரச நிறுவனங்களுக்குள் ஒருமுறை மாத்திரமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிக்கப்படுவதை தடுப்பதற்கு அனைத்து நிறுவன தலைவர்களும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்புதிய சுற்றறிக்கைக்கு மேலதிகமாக கடந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையில் உள்ள விதிகளும் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய அனைத்து அரச நிறுவனங்களும் 3R கருத்தாக்கத்திற்கு இணங்க செயற்பட வேண்டும் என்பதுடன் கழிவுகளை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். இச்சுற்றறிக்கையானது சுற்றாடல் அமைச்சின் உடன்பாட்டுடன் வெளியிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கு பருவப்பேச்சு மழை நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வரி செலுத்துவோர் அடையாள எண் பெறுவோருக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தவறான தகவல்களை சமர்ப்பித்து வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை இன்று வரை வரி செலுத்துவோர் அடையாள எண்ணுக்காக பதிவு செய்த நபர்களின் எண்ணிக்கை 13 மில்லியனை தாண்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோரின் அடையாள எண் என்பது இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வழங்கும் தனித்துவமான அடையாள எண்ணாகும். வரி தொடர்பான செயற்பாடுகள், வருமான வரி தாக்கல், வேலைவாய்ப்பு, வங்கி பரிவர்த்தனைகள், இறக்குமதி, ஏற்றுமதி போன்றவற்றிற்கு இது கட்டாயமாக தேவைப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு 1590 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி பரிசீலிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான 50 ரூபாய் வரியை 25% குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட 1590 கோடி ரூபாய் நட்டத்தை மீளப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரியே அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இம்மனு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்ட காரணங்களை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அமைச்சர் சுனில் ஹந்து
மதுநெத்தியினால் கடந்த காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர், இலங்கை தர கட்டளைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமித் வில்மார், தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் சஜாத் மௌசூன், நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர், நிதி அமைச்சர், நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தின இரங்கலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கை ஒன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான பாரியளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்படிக்கையை எட்டுவதற்கு கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்னரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கை ஒன்று மிக அருகில் உள்ளதாக நம்பிக்கை வெளியிட்டிருந்ததுடன் உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரித்திருந்தார். இதனிடையே இவரது பதிவின்படி கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இத்தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவிற்கு, மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையை இதன் மூலம் எட்ட முடியும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.